சின்ன குழந்தைங்களுக்கு ஃபுட்ஸ் எப்போ ஆரம்பிக்கணும், பிரெஸ்ட் ஃபீட் இல்லாமல் இருக்கிற அடிஷ்னல் ஃபுட்ஸ், இது வீனிங்னு சொல்லுவோம், காம்ப்ளிமெண்ட்ரி ஃபீடிங். ஸோ நார்மலாக வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்கிறது 6 மாதத்துக்கு அப்புறம் கொடுக்க ஆரம்பித்தா போதும். மோஸ்ட்லி குழந்தைங்க க்ரோத்துக்கு பிரெஸ்ட் மில்கே போதும். பிரெஸ்ட் மில்க் இன்ட்ரப்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு அடிஷ்னல் ஃபுட்ஸ் கொடுக்கும்போது இன்ஃபெக்ஷனோட ரிஸ்க்கும் ஜாஸ்தி. ஸோ இந்த ஃபேக்டர்ஸ்லாம் கன்சிடர் பண்ணிட்டு தான் 6 மாதம் சொல்லியிருக்காங்க. குழந்தையோட ஸ்வாலோவிங் எபிலிட்டி பிரகாரம் 4 to 6 months. ஸோ 4 மாதத்துலேருந்து 6 மாதத்துக்கு இடையில குழந்தை எடுக்க ஆரம்பிக்க சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஃபார்முலா ஃபீல்டில் இருக்கீங்க, வேலைக்கு போக வேண்டியிருக்கு, நடுவில் ஒரு ஃபீடு மட்டும் கொடுக்கணும், பிரெஸ்ட் ஃபீட் இல்லாமல், அந்த மாதிரி இருந்ததுன்னா 4 monthsக்கு அப்புறம் பேபி லுக்ஸ் ரெடி, அதாவது ஹெட் கண்ட்ரோல் நல்லா இருக்குது, உட்கார ஆரம்பிச்சிருக்கு பிடிச்சிட்டு, அண்ட் ஸ்வாலோவிங் எபிலிட்டி இருக்குன்னா யூ கேன் கிராஜுவலி இன்ட்ரடியூஸ். இது வந்து அமெரிக்கன் அகாடமி அந்த மாதிரி பாடிஸில் உள்ள கைட்லைன், ESPGHAN இந்த யூரோப்பியன் சொசைட்டி. பட் நம்ம ஊர் செட்டப்புக்கு 6 மாதம் பெட்டர். ஸோ நீங்கள் அவசரப்பட தேவையில்லை. நிறைய கல்ச்சர்ஸில் சீக்கிரம் கொடுக்க ட்ரை பண்ணுவாங்க, பட் ஏர்லியாக கொடுக்கறதுனால நல்லா வளர்ந்துட்டு இருக்கிற குழந்தைக்கு அதிகம் பெனிஃபிட் கிடையாது. ஸோ மெயினாக 6 மாதத்தில் ஆரம்பிச்சுட்டு ரொம்ப ஸ்லோவாக இன்க்ரீஸ் பண்ணாதீங்க. டயட்ரி நியூட்ரிஷன் பேலன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ வெறுமனை பருப்பு சாதம் அந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்கிறதுல போர்மான் நியூட்ரியன் ரொம்ப தண்ணி மாதிரி கொடுக்கக்கூடாது. ஐடியா ஆஃப் சாலிட் ஃபுட் இஸ் டு மேக் இட் செமி சாலிட் அண்ட் இன்க்ரீஸ் த கன்சிஸ்டன்சி, நம்ம கேலரி கண்டென்ட் அந்த கொடுக்குறதுல. அண்ட் நீங்கள் வெஜிடேரியன் இல்லாமல் நான் வெஜிடேரியன் ஃபுட் எடுப்பீங்கன்னா முட்டை, ஃபிஷ், எக் எல்லாமே 6 மாதத்துக்கு அப்புறம் எப்போ வேணால் ஆரம்பிக்கலாம். ஸோ நீங்கள் டிலேடாக இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ப்ரோட்டீன் இன்டேக்கு குறைய சான்ஸ் இருக்குது, அயர்ன் இன்டேக் குறைய சான்ஸ் இருக்குது. வெஜிடேரியன்ஸாக இருந்தால் நீங்கள் ப்ரோட்டீன் கண்டென்ட் நம்ம பார்க்கணும். மெயினாக பருப்பு வகைகள், சோயா அந்த மாதிரி ஃபுட்ஸை ஆட் பண்ணுங்கள். எக்கு கொடுக்குறதுல பிரச்சனை இல்லைன்னா எக் ஆரம்பிங்க. அண்ட் சீஸ், டெய்ரி ப்ராடக்ட்ஸில் உள்ளது. ஃப்ரெஷ் மில்க் வந்து ப்ரிஃபரபிளி 1 year வரைக்கும் கொடுக்காம இருக்கிறது பெட்டர். பட் குக்கிங்க்கு நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ ரீசெண்டாக வேர்ல்டு ஆர்கனைசேஷன்லேருந்து WHO சொல்லியிருக்காங்க 6 மாதத்துக்கு அப்புறம் ஒகேஷனில் தேவைப்பட்ட ஃப்ரெஷ் மில்கே கொடுக்கலாம், ஃபார்முலா மில்க் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுறது கண்டினியூ பண்ணுங்கள், அது குறைக்க வேண்டாம். குழந்தை வளரும்போது பிரெஸ்ட் ஃபீடிங்கோட ஃப்ரீக்வன்சியும் குறையும். ஸோ 2 to 3 times a day ஃபீடிங் கொடுக்குற மாதிரி ஒரு அரௌண்ட் 1 year இருந்துட்டு தண்ணி கொடுக்கணும். ஃபுட்ஸ் கொடுக்கும்போது போதுமான அளவு வாட்டர் இன்டேக் இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் ப்ரீஃப் இன்ட்ரடக்ஷன் மாதிரி ஜஸ்ட் ரிவ்யூ ஒரு ரைட் அப் ஷேர் பண்ணுறேன். இஃப் யூ நீட் மோர் டீட்டெயில்ஸ். தேங்க்யூ.